மை டியர் கமாண்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன்னே வருது. அந்த புத்தி போகல நமக்கு. இந்த பழைய என்ன ஞாபகம், அதுங்களை கலாய்ச்சி அம்மா அதுங்களை கிண்டல் பண்ணி அதே பழக்கத்தில் இருக்கேன். சாட்சி விடையகதை அப்படி நானே 8 நிமிஷம் விடையாக அப்படி தான் பேசுகிறேன். விஷயம் என்னென்னா, இவன் பேசுகிறான். நேற்று என்னை பற்றி பேசியிருந்தான் பற்றியா, பார்த்தீங்களா? செத்த பாம்பு பேட் கமாண்டர்ஸ் இங்கேருந்து போய் நம்ம விரட்டி விட்ட 4 பேர் அங்கே போய் உன்னைய குத்தி கிளறி உன் வாயை நோண்டுவாங்க. நீ எப்படி பேசலாம்? ஓகேவா? ஏற்கனவே நான் உன்னை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னால் ஏமாந்தேன், என்ன மாதிரி போய் யாரும் ஏமாறாதீங்கன்னு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ இதில் வேறு என்னை மேலும் மேலும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனா என்ன ஆகும்? அது இன்னும் கொழுந்து விட்டு தான் எரியும். அதோடய எஃபெக்ட் என்னன்னு தெரியல. யார் செத்த பாம்புன்னு தெரிய போகுது. உன்னெல்லாம் செத்த பாம்புன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இத்தனை நாளாக கம்முன்னு இருந்தேன். சரி போனால் போகுது, பேசி பேசி ஏமாத்துறான், பேசி பேசி நம்ம வந்து மக்களுக்கு புரிய வைப்போன்னு அப்படியே இருந்தேன். பசங்களுக்காக படிக்கிற பசங்க நான் ஏற்கனவே போனால் போதுன்னு விட்டது காரணம் பக்கம் 12th படிக்கிறான் அந்த பையன். நீ தான் படிக்க வைக்கிற, என்ன இருந்தாலும் சரி போனால் போகுது. உங்களால் அந்த பசங்க வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு தான் பின் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன், பின் வாங்கலை, ஸ்லோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போ நீ பேசின பேச்சுக்கு இப்போ டாபிக் போட்டு போவோம். ஓகே, இந்த பசங்க இப்போ பெரிய பசங்கள் ஆகிட்டாங்க. யாராவது உன்னுடைய அடிவருடிங்கிறது தவறு. விழுதுகள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ உள்ளகெல்லாம் போயிட்டீங்கன்னா இல்லை வேறு எதாவது ஆனாலும் அவங்க வந்து படிக்க வச்சுப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையா, எனக்கு இருக்குது. உங்களுக்கே இவ்வளோ செய்யும் போது மகா அயோக்கிய கூட்டம், மக்களை கல்வி, சொகுசு வாழ்க்கை. நீ மக்களை மண்டைய கேள்வி, நீ உன் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் பரவாயில்ல. கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குற உன்னைய விட கேவலமான பிறவிகள் யார் தெரியுமா? உனக்கு பணம் கொடுக்குறவங்க, ஆத்திர அவசத்துக்கு உனக்கு ரூம் கொடுத்தான் பார்த்தியா? ரூமு கொடுத்தானோ அவளோ தெரியல, யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் உன்னை விட கேவலமானவங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, சூப்பர் சாட் பண்ண முடியல, எந்த உதவியும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை எக்ஸ்ட்ரா முட்டு கொடுத்து பில்டப் பண்ணுறாங்க தெரியுமா? அக்கா தங்கை மோகனாங்கிற மாதிரி சில ஐடிகளை சொல்கிறேன். அவங்களாம் ரொம்ப கேவலமான பிறவிகள். ஓகேவா? இத்தனைக்கும் அந்த பொண்ணை வேறு நீ மானபங்கப்படுத்தியிருக்க. அவ்வளோ இதில் இப்போ இது பண்ணி ஒரு வெளிநாட்டு தம்பியோட இணைச்சி இந்த பொண்ணு பேட் கமெண்ட்ஸ் வெறுப்பேற்ற ஒரு கமெண்ட் போடுதுன்னு, நாங்கள் இணைந்து விட்டோம், நீயே பேசியிருக்க, சேர்ந்து விட்டோம், என்னது அப்படின்னு சொல்லி நீயே கேவலப்படுத்தியிருக்க. அப்படி இருந்தும் இப்போ நீ என்னை கேவலப்படுத்தினா நான் அவன்கிட்ட வருவேனா? எனக்கு என்ன கேவலப்படுத்தி பேசியிருக்கேன், நேற்று கேவலமாக பேசினேன், எப்படி நான் உங்கள்கிட்ட வருவேன்? வந்தால் கூட வேறு ஐடியில் வந்தாலும் உன்னை திட்ட தான் போகிறேன். உன்னை திட்டிகிட்டு தான் இருக்கேன், உன்னை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து பொண்ணு முட்டு கொடுக்குதுன்னா அப்போ இதெல்லாம் வந்து பிளானிங்கு. இந்த சென்னை கேஸு ஏமாத்துறதுக்கு, மக்களை ஓகேவா திசை திருப்புறதுக்கு, மறக்கடிக்கிறதுக்கு, அதுக்காக நீ வந்து என்ன பண்ணியிருக்க? அப்போ அந்த விஷயம் நாங்கள் இணைந்து விட்டோம், பிரிந்து விட்டோம், இந்த மோகனாவும் அந்த தம்பியும், ஓகேவா? அந்த கதையை வச்சு கொஞ்ச நாள் உருட்டேன். அந்த ஒரு வாரம் உப்பேற்றி விட்டேன். இப்படியே அந்த ஒரு வாரம் மறந்துருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் நீ இவ்வளோ பேசினதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இணைஞ்சி இருக்குன்னா அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆக நீங்கள் வந்து கண்டென்ட்டை பேசி வச்சுக்கிட்டு, ஓகேவா, எந்த பசங்களே வந்து நானே வந்து என்ன மாதிரி ஆட்களே வந்து அசிங்கப்படுத்தினா கேவலமாக பேசினதுக்கப்புறம் அவனை வரமாட்டாங்க. ஓகேவா? அப்படி ஒரு பொண்ணு வந்து பசங்க கூட 1-2 பேர் வருவாங்க. ஓகேவா? சில பேர் வராங்க, நான் பார்க்குறேன், உங்கள் பேரெலாம் வேணாம். ஒரு பொண்ணு வந்து நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கப்புறம் வருதுன்னா அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நீ வந்து ஏற்கனவே பேசி வச்சு இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. அதான் அந்த சென்னை கேஸு அந்த விஷயத்தை திசை திருப்புறதுக்கு அதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்களே எனக்கு தெரியுது. எனக்கு நிறைய பேர் கூர்ந்து கவனிக்கிறவங்க உன்னுடைய ஆட்டத்தெல்லாம், ஓகேவா, உன்னுடைய ஆட்டத்தெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது. ஓகேவா? என்ன தான் நீ வெகுஜன மக்களை வந்து ஒன்றும் தெரியாத மக்களை வந்து நிறைய பேர் நீ ஏமாத்தினாலும், நாங்கள் வந்து என்ன மாதிரி ஆட்களை வந்து வீடியோஸ் போட்டு எங்களை மாதிரி போய் யாரும் மன உளைச்சல் ஆகிடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு தான் இருப்போம். இதில் வந்து இன்கம் வருது வரல, அது அடுத்த பிரச்சனை. கேட்டால் என்னை பற்றி பேசி சம்பாதிக்கிறான்னு சொல்ல வேண்டியது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதில் வந்து இங்கே உனக்கு வேறு முட்டு கொடுக்குற அல்லகைகள் வந்து உன்னுடைய கக்கூஸ். ஆமாம், உலகத்திலே மிகப்பெரிய இவ்வளோ இருக்குது யூடியூப் சேனலில், இருக்கிறதுலே பெரிய கக்கூஸ் என்ன தெரியுமா? உன்னோட லைவ் தான். அவ்வளோ பேர் வந்து அங்கே
ஓகேவா? பப்ளிக் டாய்லெட்டு உன்னுடைய பொது கக்கூஸ் அப்படி சொல்லலாமா? ஆமாம், அப்படி தான் சொல்லணும். உன்னுடைய லைவ் வந்து 6 மணி லைவும் சரி, 8 மணி லைவும் சரி, உன்னுடைய லைவு உன்னுடைய கம்பெனி லைவு, உன் கம்பெனிலாம் இருக்கிறாங்கல்ல இன்னும் 2 பேர், அந்த லைவு தான் அதான் இருக்கிறதுலையே பப்ளிக் டாய்லெட்டு. ஓகேவா? பப்ளிக் டாய்லெட்டு கக்கூஸ். அவ்வளோ லைவை வந்து நாரடிக்கிறீங்க. எவ்வளோ பேர் பொழைக்கிறாங்க, எவ்வளோ பேர் தனித்திறமை காமிக்கிறான், எவ்வளோ பேர் டீச் பண்ணுறாங்க. ஓகேவா? நிறைய பேர் லைவில் பாடம் சொல்லித்தராங்க, பாட்டு பாடுறாங்க, இசை கச்சேரி செய்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்களாம் கெடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் திருந்திங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. என்ன ஆக போகிறீங்களோ தெரில. இந்த யூடியூப்பையும் டிக்டாக் மாதிரி பேன் பண்ண வச்சிடாதீங்க. ஓகேவா? திருந்தி வாழன்னு தான் சொல்கிறேன். நேற்றே அப்படி தான் சொன்னேன். இதுக்கப்புறம் உனக்கு அந்தமாரி பேச மாட்டேன்னா, இருந்தாலும் சில பேருக்காக பேச வேண்டியதாக இருக்குது. எப்படியெல்லாம் நீ ஃபேக் ஐடி வச்சு மண்டையை கழுவுறங்கிறத நாங்கள் வெளிப்படையாக ஓகேவா மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருப்போம். நீ என்ன தான் வந்து பசுத்தோல் பொறுத்திக்கிட்டு வந்த புலி மாதிரி வேஷம் போட்டு மக்களை கடிச்சு கொறனாலும், ஆனால் நீ கடித்த சில ஜோம்பிஸ் நீ கடித்த சில ஜோம்பிஸ் இருக்குது, வெறிகுண்டு அலையுதுங்க. என்ன பண்ணுறது? என்கிட்ட 4 வந்தது, நேற்று வத்தி விட்டேன், அங்கே போய் என்னை வத்தி வைக்குது. பேட் கமெண்ட்ஸ் தான் போடுவான். நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்களே? ஆளுக்கு உங்கள் கம்பெனியில் உங்கள் கூட இருக்கிறத சொல்கிறேன். 2 பேர் தானே பேசுகிறீங்க, 9 மணிக்கு பேசுகிற சூர்யாவை தான் சொல்கிறேன். பேட் கமெண்ட்ஸ் யார்? நம்மலாம் யார்? அவன் போட்டால் நீங்கள் ஏன் மதிக்கிறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு பேசுகிறீங்களே. நீங்கள் எதுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து பேசுகிறத வச்சு என்னை வந்து எதுக்கு பேசுகிறேன்? அப்போ எதுக்கு பேசுகிறான்? அவன் பேர் ஒரிஜினல் ஐடியில் வரானா? அவன் பேரை பார்த்தியா? டெம்பிள் மங்கியா அது ஒன்று இருக்குது. அவன் ஃபோட்டோ கிடையாது. நீ எப்படி வந்து ஃபோட்டோ வச்சுட்டு வந்தாலும் சரி, ஏதோ ஒரு பேரில் வந்தாலும் சரி, நீ எப்படி நம்புவேன்? எப்படி வந்து நீ அவனை அதாவது உன்னுடைய இதுவரையுமே நீ உருட்டிகிட்டு இருக்கிறதுனா தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரியும், பல வருஷமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், 7-8 வருஷமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீ வந்து உன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு, அவங்க தக்க வைக்கிறதுக்காக வந்து சில கதை கட்டி உருட்டிகிட்டு இருக்குது. அப்படியே இப்போ 3 நாளாக 4 நாளாக அதான் இந்த வாரம் போல் அதானே சொல்கிறேன். இந்த வாரமே முடிஞ்சு போச்சு, நாளைக்கு 1 நாள் தான் இருக்குது. இந்த வாரம் அவங்கள பற்றி பேசுகிறேன், இவங்கள பற்றி பேசுகிறேன். இதில் கொடுமை என்னென்னா, நீ உருட்டுறன்னு தெரிஞ்சு உனக்கு வந்து முட்டை கொடுக்குறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. உன்னை வந்து தூக்கி தாங்கன்னு தாங்குறாங்க. நீ வெளிப்படையாக உன்னை விட மிகப்பெரிய குற்றவாளி, உன்னை விட இந்த உலகத்திலே முட்டாள் கூட்டம் யார் தெரியுமா? யாரே சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற முட்டாள் கூட்டம் தான். உனக்கு பணம் போடுறவங்க, உனக்கு வந்து பணம் போட முடியலன்னு வந்து எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி உன்னை வந்து ஒரு பெரிய ஞானி மாதிரி, தியாகி மாதிரி சித்தரித்து கமெண்ட் போடுறாங்க பார்த்தியா? அவங்க தான் முடியல முட்டாள் கூட்டம். முட்டாள் கூட்டத்துக்கு தலைவன் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே திருந்துவார்னு நினைக்கிறேன். திருந்தலைன்னா திருத்தப்படுவார். இந்த முட்டாள் கூட்டம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, இல்லை வேறு மாதிரி திசை மாதிரி உங்களுக்காக நீங்களாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறேன். நான்லாம் அந்தமாரி பைத்தியக்கார கூட்டத்தில் இருந்து வந்தேன். நானும் பைத்தியமாக இருந்தேன். சிக்கா மாப்பிள ராவணன்னு ஒரு ஐடி வச்சு பைத்தியமாக இருந்தேன். அந்த பைத்தியம் நான் தானாக தெளிவாகி நானாக சரியாகி வந்துட்டேன். நீங்களாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உளவியல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. சைக்காட்ரிஸ்ட் நம்மக்கிட்ட கூட நம்ம லைவில் கூட டாக்டர் இருக்காங்க. என்ன அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. ஓகேவா? கோயம்புத்தூரில் இருக்கவங்க அங்கே போய் வைத்தியம் பாருங்கள். என்கிட்ட வாங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, நான் பேசுகிறேன், சொல்கிறேன், அட்ரஸ் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் அழகாக வந்து நீ சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள். உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? சில சந்திரமுகி படத்தை பார்த்து சில பேர் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க தெரியுமா? அந்த படம் வந்தப்போ அந்த மாதிரி இந்த ஆள் லைவை பார்த்து அதே மாதிரி மன ஓட்டத்தில் இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க. ஓகேவா? சரிங்க மை டியர் கமெண்டர்ஸ், 8 நிமிஷம் வீடியோவை முடிச்சுக்குவோம். 3 மணிக்கு லைவில் பேசுவோம். ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன பேசினாலும் திருந்த போகிறது கிடையாது. நாய் வாழை நிமித்த முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் சில பேர் வந்து 1-2 பேர் நம்ம லைவை பார்த்து இவங்களை பற்றி தெரியாதவங்க போய் புதுசாக வீடியோ பார்த்து யாரும் மறுபடியும் தங்கை, நேற்று யாரோ ஒரு தங்கை பேரம்பா ஞாபகம் இல்லை, ஒரு தங்கைன்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வந்துருக்கு. அந்தமாரி யாரும் புதுசாக ஏமாந்துடக்கூடாதுன்றதாக தான் நான் பேசுகிறேன். ஓகேவா? மற்றவங்க பேசுகிறது எதுக்கோ, நான் பேசுகிறது அதுக்கு தான். என்ன மாதிரி யாரும் புதுசாக ஒரு மாப்பிள்ளையோ இன்னும் ஒரு தங்கச்சியோ ஏமாந்துடக்கூடாதுன்றதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, மற்றதை லைவில் பேசலாம். ஓகேவா? 3 மணி லைவுக்கு வாங்க. ஓகே, பாய். எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், குட் ஆஃப்டர்நூன்.